11 இளைஞர்கள் கடத்தல் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதிக்கு விசேட விசாரணை. மொட்டுவுடனான உறவை துண்டித்தால் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேச தயார் ஐக்கிய தேசிய கட்சியிடம் சஜித் அணி தெரிவிப்பு. அடுத்த 3 வருடங்களில் இளைஞர்களுக்கான சிறந்த நாடு கட்டி எழுப்பப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரணில் இல்லையேல் மீண்டும் அறக்கலைய போராட்டம் வெடிக்கும் எச்சரிக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி. தமிழர்களின் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் ரணில் வெளிப்படுத்திய தகவல். வடக்கு கிழக்கிலிருந்து தமிழர்களை முழுமையாக வெளியேற்ற அரசாங்கம் தீவிர நடவடிக்கை சாணக்கியன் வலியுறுத்து. தனி நேர்காணல் நிகழ்வாக மாறிய அனுர சஜித் விவாதம். புலம்பெயர் தமிழர்களால் ஏமாற்றப்படும் யாழ் இளைஞர்கள் வெளியான எச்சரிக்கை. இலங்கையில் 5 டெங்கு அபாயம் மிக்க மாவட்டங்கள் அடையாளம். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடி தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கு தலைமையேற்க வேண்டும் EPDP வலியுறுத்து. ஜனாதிபதியாக ரணிலையும் பிரதமராக சஜித்தையும் களமிறக்க சிங்கப்பூரில் ரகசிய நகர்வு. தொடர்பது விரிவான செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுடவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனுவை விசாரிப்பதற்காக 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யுமாறு கோரி இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கோரிக்கையை பரிசீலிக்கும் வகையில் இந்த மனு இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான மனுவை விசாரிப்பதற்காக 5 அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளதுடன் இது தொடர்பான மனு வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா புதியன பெரமுன கட்சியுடனான உறவை முறித்துக் கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேச்சு நடாத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, எம்மை இணைத்துக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கலாம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையும் திட்டம் எமக்கு இல்லை. நாட்டில் பிரதான அரசியல் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாகும். எனவே ஐக்கிய தேசிய கட்சியுடன் பயணிக்கும் எந்த தேவைப்பாடும் எமக்கு கிடையாது. ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் தொடர்பில் இருந்த பிரச்சினை காரணமாகவே வெளியேறி நாம் சஜித் பிரேமதாச தலைமையில் தனி கட்சி அமைத்தோம். வெற்றியை நோக்கி எமது கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எம்முடன் கூட்டணி அமைப்பதற்கு பல கட்சிகளும் முன் வந்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடனான உறவை முறித்துக் கொண்டு சஜித் பிரேமதாச தலைமையில் இணைந்து செயற்படும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் முன் வந்தால் அது பற்றி பேச்சு நடத்தலாம் என்றார். பொருளாதார மறுசீரமைப்பு சட்டமூலத்தை சமர்ப்பித்து நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு திருப்புவதற்கான முதல் அடி வைக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த தலைவர் நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டாலும் மேற்படி இணக்கப்பாட்டுடன் பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி சரியான திட்டத்துடன் செயற்பட்டால் மாத்திரமே சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என தெரிவித்தார். ஜாயலு எக்கல பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் செஃபலோசோப்ரின் ஊசி மற்றும் மெல்டோன் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். மெல்வா கூட்டு நிறுவனத்தின் கீழ் சான்ஸ் ஆக்டிவ் தனியார் நிறுவனத்தினால் இந்த உற்பத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிறுவனத்தின் பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து வைத்த பின்னர் ஜனாதிபதி தொழிற்சாலையை பார்வையிட்டார். இதன்போது மெல்வா கூட்டு வியாபாரத்தின் தலைவர் பெரியசாமி பிள்ளை ஆனந்தராஜாவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கப்பட்டது. எதிர்காலம் நிலையற்றதென நினைக்கும் இளையோருக்காக அடுத்த 3 வருடங்களில் சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பல்வேறு துறைகளினூடாக தேசிய பொருளாதாரத்திற்கு மெல்வா நிறுவனம் பங்களிப்பு செய்து வருகின்றமைக்காக மெல்வா நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அதனால் இந்நாட்டு இளையோருக்கு பல தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் தற்போதைய நிலையில் நாட்டை ஆளக்கூடிய தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே. அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான
ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். அறக்கலைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாடு முன்னேறி செல்லும். அவர் இல்லையில் மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடையும். மீண்டும் அறக்கலைய போராட்டம் வெடிக்கும். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரை சகல தரப்பினரும் இணைந்து வெற்றியடைய செய்ய வேண்டும். சர்வதேசமும் உமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகின்றது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் கவலை வெளியிடப்பட்டது தொடர்பில் இந்திய அதானி குழுமம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா இந்த திட்டம் தொடர்பான வெளிப்படைத்தன்மையை கோரி தகவல் அறியும் உரிமை விண்ணப்பங்களை அனுப்பியுள்ள நிலையிலேயே அதானியின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் முன்மொழியப்பட்ட எமது காற்றாலை மின் திட்டம் அனைத்து தேவையான செயல்முறைகள் மற்றும் தரநிலைகளை கடைபிடித்து வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனுக்கான மிக உயர்ந்த தரத்தை உறுதி செய்துள்ளது. அரசாங்கத்திலிருந்து அரசாங்கம் என்ற அடிப்படையிலான இந்த பொறிமுறை இலங்கையின் மின்சார சட்டத்துடன் இணங்குகின்றது. மேலும் முன்மொழிவுக்கான செயல்முறையை பொறுத்தவரையில் நீண்ட கால கொள்முதல் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க தமது நிறுவனம் செயற்பட்டுள்ளது. அதேவேளை எமது இந்த திட்டம் இலங்கை மின்சார சபையின் திட்டக்குழுவின் முழுமையான தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு உட்பட்டது. அதேவேளை இந்த திட்டத்திற்கான ஒழுங்குமுறை அனுமதியை பொறுத்தவரை இலங்கையின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தமது திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதுடன் அனைத்து ஒழுங்குமுறை தரங்களையும் கடைபிடிப்பதை உறுதிப்படுத்துகின்றது. அது மாத்திரமன்றி இந்த காற்றாலை மின் திட்டத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட கட்டணமானது மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. மேலும் நமது திட்டத்தில் அலகு ஒன்றுக்கான விலை 24.78 ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது அங்கீகரிக்கப்பட்ட பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் கட்டணங்களை விட குறைவாக உள்ளதுடன் புதைப்படிவ எரிபொருள் அடிப்படையிலான மின் உற்பத்தியை விட கணிசமான மலிவாகும். இந்நிலையில் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளாக இந்த திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு அந்நிய நேரடி முதலீடாக 308.7 பில்லியன் கிடைக்கின்றது. அத்துடன் ஆண்டுக்கு $100 மில்லியன் வரை இலங்கைக்கு பொருளாதார நன்மையை வழங்குகின்றது. அதேவேளை 2025 ஆண்டிற்குள் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் அரசாங்கத்தின் மின்சார கொள்முதல் செலவினங்களை வருடத்திற்கு $83 மில்லியன் வரை குறைக்க உள்ளதுடன் நுகர்வோர் மின்சார கட்டணத்தை அலகுக்கு 17 ரூபாவாக மாற்றும் என தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒற்றுமையும் திறனும் பின்னணியும் தமிழ் மக்களிடம் இல்லை என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரனை யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்தித்த போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே தனது நோக்கம் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே எல்லாவற்றையும் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக விக்னேஸ்வரன் ரணிலுடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் இன்னும் அதில் தமிழ் கட்சிகள் மத்தியில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய 13வது பொருளாதார உச்சி மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. குறித்த மாநாடானது சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சங்கிய முழங்கு என்ற கோஷத்துடன் திருக்குறள் ஒலிக்கு ஆரம்பமான நிகழ்வில் உலகின் பல நாடுகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர் உட்பட பல பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பல்வேறு நாட்டு பிரமுகர்களுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட பல பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் உலகளாவிய தமிழர்களின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து ஆராய உள்ளனர். இதன்படி டாவோஸ் மண்டபத்தில் இன்று தொடக்கம் 9ஆம் தேதி வரை உலக பொருளாதார மகாநாடு நடைபெறவுள்ளது. உலகளாவிய த ரைஸ் நிறுவனத்தின் சுவிஸ் நாட்டிற்கான ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான ஸ்ரீ ராசமாணிக்கம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் சுவிஸ் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள், மெசடோனியா நாட்டின் ஜனாதிபதி, அல்பானியா பிரதமர், கொசோவா நாட்டின் பிரதமர் உட்பட தமிழக அரசின் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் வாழ்வியலை பறிக்கும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு
அவர்கள் முற்றுமுழுதாக நாட்டிலிருந்து வெளியேறும் செயற்பாடுகளை மேற்கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். இந்த தேசத்தினுடைய கடன் மறுசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்புவது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இதிலே இன்றைய வேடிக்கையான விடயம், வெளிவிவகார அமைச்சர் கூட இந்த நாட்டை பங்கோலோத் நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவதை பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம். இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டுக்கு 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்றிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம். இந்த நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவேதான். இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும், இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம், நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதென்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். இன்று இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் கடன் மறுசீலமைப்பை பற்றி பேசினாலும் சரி, IMF நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களையும் இந்த நாட்டிலே மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வராதென்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த மாதம் மே 18 மிக முக்கியமாக இறுதி யுத்தம், அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டிலே இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலே இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் என்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளராக களமிறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதியை வழங்குகிறார்கள். சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள். இன்று நாங்கள் அறிகிறோம், சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மதுபான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். இன்று பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறதா நாங்கள் அறிகிறோம். அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கை விட்டு 2 மணித்தியாலத்துக்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கையை தமிழிலே மீண்டும் அதை வலியுறுத்தி ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள். இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, நான் பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் இழுத்தால், கையால் இழுத்தால், மூக்கால் இழுத்தால், அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியா இருக்கிறார். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இருக்கிறார். இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினூடாக அமல்படுத்தினார். பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதி அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே 2022ஆம் ஆண்டிலே எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒருக்கா சந்தித்து நாங்கள் இதிலே நாங்கள் ப்ரோக்ரஸ், அதாவது இதில் என்ன முன்னேற்றங்கள் இருக்கு பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பர். அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார். இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று எங்களுடைய 15 வருடங்கள் தாண்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை பாருங்கள். இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்கிற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொது மன்னிப்பை வழங்குங்கள், இல்லை என்றால் பிணையிலே அவங்களை விடுதலை செய்யுங்கள். விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம். ஆனா உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை, இது உண்மையை சொல்லுங்கள். ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில 2 ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குகிறார். நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம், ஜெயமகா என்று ஒரு பெண்ணுடைய தலையை 19 வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேர்கேஸிலே அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை. அவருக்கு சொல்லப்பட்ட விடயம், அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர், அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால விடுதலை செய்தோம் என்று. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பகுதியிலே துமிந்த சில்வாவை ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால்
அவர்களை விடுதலை செய்ய முடியாது. அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காகத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாட்டி போதை வஸ்து கடத்தி அவர்கள் சிறைக்கு போகவில்லை. இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமை. இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காணாமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு ஒரு புதிய கமிஷனை உருவாக்க போறாருன்னு சொன்னால் அதிலே பொறுப்பு கூறல், அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை. அப்ப இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது. நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக ஐநாவை ஏமாற்றுவதற்கு கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இதிலே ஒரு கொல்லப்பட்டவர், கடத்தப்பட்டவர், காணாமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. சிலர் சொல்லலாம், இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே என்று. எங்களுக்கு நடந்த உண்மை தெரியும், நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும். உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை. இதுக்கு மேல நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற பெயரிலே இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை கொண்டு ஐநாவை ஏமாத்தலாம், நீங்கள் உலக நாடுகளை ஏமாத்தலாம். ஆனா வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. இதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து வாக்குறுதிகளையும் வழங்குவார்கள். ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம். அதே போலதான் எங்களுடைய காணி பிரச்சனையில் நீங்கள் எடுத்தால் தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், பௌத்த மதத்தை வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து இப்பவே செய்யலாம். ஆனா அதை விட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்வதற்கு இதை நீங்கள் பயன்படுத்துறீங்கள். மகாவேலி அதிகார சபையை பாருங்கள். மகாவேலி அதிகார சபையை நான் அறிந்திருந்தேன். இப்ப மயிலத்தமடு மாதவன் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த மேச்சத்தரைக்காக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். அவர்களை நாங்கள் அகற்றுவோம், அவர்களுக்கு நாங்கள் நஷ்டீடு வழங்குவோம். ஆனால் இன்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை பண்ணார்கள் வீதியில் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை, அவர்கள் 10,000 ஏக்கர் கேட்டால் இவர்கள் 1000 ஏக்கர் தருவோம் என்று சொல்றார்கள். இன்று நான் அறிந்தேன் 3000 ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு பேச்சிலே அமைச்சர் ஈடுபடுவதாக. அமைச்சர் யார் என்று பார்த்தால் கடந்த காலத்திலே வவுனியாவிலே சென்று மன்னிக்கவும் அனுராதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கியை வைத்து சப்பாத்தை நக்க சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குகிறார். மயிலத்தமடு மாதவன பண்ணருக்கு நாங்கள் 3000 ஏக்கர் ஏதோ வழங்குறோம் சொல்லி. அதிலே மகாவலிக்கு சொந்தமான காணி, ஃபாரஸ்டுக்கு சொந்தமான காணி. ஃபாரஸ்ட் ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைகள் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாம ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபாரஸ்டிடம் பண்ணாருடைய தலையெழுத்தை மாற்றி பண்ணாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம். காணி அபகரிப்பு என்ற போர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாரிலே ஆலேடி வெம்பிலே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கின்றது சொல்றார்கள். ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார், வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள். 43க்கு மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி கௌரவ நான் நினைக்கிறேன் அந்த மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த டிசிசி சேர்மனும் இந்த இடத்தில் இருக்கிறார் முஷாரப் அவர்கள் ஆலேடி வம்பு பிரதேசத்திலே 43 பேருடைய காணிகளை அந்த டிஎஸ் திருக்கோவில் ஆலேடி வம்பு பிரதேசத்திலே 43 பேருடைய காணிகளை மீண்டும் சுவீகரிக்கிறதுக்கான அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. சொல்லுங்க. சாரி, அதாவது கௌரவ முஷாரப் அவர்களே சேர்மன், WD வீரசிங்காத்தான் சேர்மன் சார் மன்னிக்க வேண்டும். இந்த பிரதேசங்களிலே பிரதேச செயலாளர் புதிதாக ஸ்டிக்கர்களை ஒட்டி இந்த காணிகளை பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கையில் ஈடுபடுறார். இதை நாங்கள் எங்கே போய் சொல்றது? காணி அபகரிப்பு இன்றும் வடக்கு கிழக்கில் நடந்து கொண்டு இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும். கிட்டத்தட்ட அவ்வாறு தான் நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பும் இல்லை, வடக்கு கிழக்கிலே வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற பண்ணையாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் இது வடக்கு கிழக்கிலே மட்டக்களப்பிலே மட்டுமில்லை, திருவோணமலையிலே மேச்சத்தரை பிரச்சனை இருக்கின்றது, அம்பாறையிலே மேச்சத்தரை பிரச்சனை இருக்கின்றது. சரி, நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை தான் தரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னேறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
மீனவர்களை பார்த்தீங்கள் என்று சொன்னால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையில் நடைபெறவிருந்த பொது விவாதம் தனி நேர்காணல் நிகழ்வாக நடைபெற்றது. குறித்த விவாதமானது நேற்றைய தினம் இரவு நடைபெறவிருந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வருகை தராமையினால் தனி நேர்காணலாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவாதத்துக்கு சஜித் பிரேமதாச தயாராக இருந்த போதும் தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியின் விவாதத்துக்கு அவர் இணக்கம் வெளியிடவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரு தெரிவித்துள்ளார். மேலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக பொது இடம் ஒன்றில் நடத்தப்படும் விவாதத்துக்கு சஜித் இணக்கம் வெளியிட்டதாகவும் நளின் பண்டாரு குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசியல் விவாதமானது நிறுத்தப்பட்டதுடன் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மாத்திரம் தனி நேர்காணல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து யாழுக்கு வருகை தருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை யாழ்ப்பாண மாவட்ட மூத்த காவல்துறை அத்தியட்சகர் யகத் நிஷாந்தோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகரித்து வருகின்றன. அதிலும் வெளிநாடுகளில் இருந்து வருவோரை இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக தெரிவித்து 30 தொடக்கம் 40 லட்சம் ரூபாய் வரையில் மோசடிகளில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றார்கள். இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த வெளிநாட்டு நுழைவு விசா மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 5 மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஜூன் மாதத்தின் முதல் 5 நாட்களில் 497 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 25,417 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 9 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சயித்தை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டுவர சிங்கப்பூரில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மஹரூப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் விடயமாக தேர்தல் ஆணையாளர் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கிடையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் எப்போது நடைபெற வேண்டும் என்ற விடயத்தையும் அக்டோபர் 8ஆம் தேதிக்கிடையில் தேர்தல் நடைபெறும் என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். பெரும்பான்மை மக்கள் பொது தேர்தல் தொடர்பாக இன்று ஒரு சலனத்துடன் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்ற போது பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. வருகின்ற 8ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தற்போதைய குழுவினர் மற்றும் துமிந்த திசாநாயக்க மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்னர் வருகின்ற 6ஆம் தேதி கஞ்சன விஜயசேகர மாத்தறையில் பெரும் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றார். இதில் மொட்டு கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதே நேரத்தில் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதனுடைய தலைமை வலியுறுத்தியுள்ளது. வருகின்ற 16ஆம் தேதிக்கிடையில் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி அதில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளராகவும் கொண்டு வருவதற்கான முயற்சியினை இரு பக்கத்தில் உள்ள சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிங்கப்பூரிலே முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே 17ஆம் தேதிக்கிடையில் ஒரு பொது தேர்தல் தொடர்பான விடயம் காத்திரமாக முடிவு செய்யப்பட இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி நாம் காத்திருக்கின்றோம். இந்த விடயம் வந்ததன் பிறகு எமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.